சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2 வருஷ காலகட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அஷ்டமத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு படாத பாட படுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு பண்ணினாலும் ஒரு ஒரு பிடிக்குள்ள இருக்கிற மாரி, ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாரி தான். எதையும் எடுத்து வெளிய வந்து சிறகுகள் நீக்கி வெளியில வர முடியலையே! நம்ம அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கே! அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்திலயும் கண்டிப்பா கவனம் இருக்கணும். அவங்க செய்ற வேலைகள்லயும் கவனம் இருக்கணும். முக்கியமா வார்த்தைகள், வாக்குவாதங்கள் கண்டிப்பா யாரிடமும் கூடாது. சரிங்களா? அதுவும் வாழ்க்கை துணையுடன் அதாவது உங்களுடைய கணவன், மனைவி யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணையுடன் வந்து நீங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய நஷ்டத்த தான் உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல வாக்குவாதங்கள் துணையுடன் இல்லாமல் ஓகேங்களா? ஒரு சுமூகமா போறது ரொம்ப நல்லது. சுத்தி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் துணையோட சப்போர்ட் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு தேவை. அதனால வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது சரிங்களா? வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவுமே குறிப்பா வந்து ஒரு கவனம் இருக்கணும். இல்ல நீங்க தான் வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ வேணா வண்டி ஓட்ட சொல்லுங்க. அந்த மாரி கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா நீங்களா எடுத்துட்டு போறது சில நேரங்கள்ல ஒரு டென்ஷன குடுக்கும். டென்ஷன், பதட்டம், ஒரு கவனமின்மை இந்த மாதிரி எல்லாம் வரும்போது, அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன தடங்கல்களையோ, சிக்கல்களையோ குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுலருந்து வெளில வரணும் அப்படின்னா, சனிக்கிழமையில நீங்க வழிபாடு பண்ணணும். அதாவது சிவன் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை போய் நல்ல வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா பைரவர் கோயிலுக்கு போங்க. பைரவர் வந்து சனீஸ்வரருடைய குரு. ஸோ அதனால நீங்க போய் நல்ல வழிபாடு பண்ணும்பொழுது, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இருக்கும். அதாவது தடைகள் இருக்காது. இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு விஷயத்த ஒரு ஆன் டைம்ல நம்மளால பண்ண முடியல. வேக தடையா இருக்கு அப்படிங்கிறது இருக்காது. சிம்ம ராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரூல்டா இருப்பாங்க. தன்னுடைய விஷயத்த வந்து பாசிட்டிவா பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் அது வந்து இப்ப வந்து யாரும் கேட்காதபடிக்கு இருக்கும். ஸோ தன்னுடைய நிலைய வந்து அவங்க பாசிட்டிவா மாத்துக்கணும் அப்படின்னா, ஹனுமன் சாலிசா மந்திரங்கள், ஹனுமன் ஸ்லோகன் சொல்றது ரொம்ப நல்லது. இது மாரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து என்னன்னா, பாசிட்டிவா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் பாசிட்டிவா இருக்கும். இது பொதுவான பலன்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. பட் அவர்களோட ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாரி இந்த ஜாதக பலன்களும் மாறுபடும்.